ஓம் சிவசிவ திருச்சிற்றம்பலம். அட்சய திருத்தியா என்ற சொற்கள் சமஸ்கிருதத்திலிருந்து பெறப்பட்டவை. இதில் அட்சய என்றால் நித்தியமான அல்லது ஒருபோதும் குறையாத ஒன்று என்றும், அட்சயம் என்றால் தேயாதது, வளர்தல் என்றும் பொருள்படும். திருத்தியா என்பது சந்திரனின் 15 நாட்களில் 3ஆம் நாள் என்றும் கூறுவர். திருத்தியை என்பது வடமொழி சொற்களாகும். இது அமாவாசைக்கு அடுத்து வரும் திருத்தியை சுக்லபட்ச திருத்தியை என்றும், பௌர்ணமிக்கு அடுத்து வரும் திருத்தியை கிருஷ்ணபட்ச திருத்தியை என்றும் அழைக்கப்படுகின்றது. அதனால்தான் எல்லா நலன்களையும் குறையில்லாமல் வாரி கொடுக்கும் இந்த திருத்தியை அட்சய திருத்தியை என்று அழைக்கின்றோம். மகாபாரத காலத்தில் பஞ்ச பாண்டவர்கள் வனவாசத்தை மேற்கொண்ட பொழுது அவர்கள் உணவுக்கு கஷ்டப்படாமல் இருக்க பகவான் கண்ணன் மூலம் சூரிய தேவனால் அட்சய பாத்திரம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அந்த பாத்திரத்திலிருந்து தேவையான உணவை அல்ல குறையாமல் அவர்கள் பெற்று உண்டு வாழ்ந்து வந்தனர். இந்த அட்சய பாத்திரமானது பாண்டவர்களுக்கு ஒரு அட்சய திருத்தியை நன்னாளில் தான் கிடைத்தது. திருத்தியை தினத்தில் பிறந்தவர்களின் குணநலன்கள்: தனவான்கள், தூய்மையானவர்கள், திருக்கோவில் வேலைகளை விருப்பமுடன் செய்பவர்கள் ஆவார்கள். திருத்தியை திதியில் என்னென்ன செய்யலாம்? பிறந்த குழந்தைக்கு முதலாக உணவு ஊட்டி பழக்கலாம், சங்கீதம் மற்றும் இசை கற்றுக்கொள்ளலாம், கர்ப்பிணி பெண்களுக்கு வளைகாப்பு செய்யலாம், சிற்பம் செதுக்கும் காரியங்களிலும் அழகு சம்பந்தமான வேலைகளிலும் ஈடுபடலாம். குடைகள், செருப்புகள், கைவிசிறிகள், நீர்மோர் உணவு போன்றவற்றை தானமாக வழங்கலாம். வேதவியாசர் விநாயகர் பெருமானை கொண்டு மாபெரும் மகாபாரதத்தை எழுதியதாக இந்த நாள் குறிப்பிடப்படுகின்றது.